ஹாய். இப்போ ஆஃப்டர் டெலிவரி எல்லாருக்குமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு பீரியட், மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. அப்போ யாராச்சும் நம்மளை ஸ்பெஷலாக கேர் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நமக்கு தோன்ற ஒரு டைம். ஸோ அந்த கேரிங்காக நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம். அந்த இதில் தான் இது ஒரு பிரசவ ரக்ஷா. இது கேரளா ட்ரீட்மெண்ட். கேரளாவில் மோஸ்ட்லி எல்லாருமே இது பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டி நான் என்னோடய ப்ரெக்னன்சிக்கு நானும் சூஸ் பண்ணேன். இவங்க நம்மளோட ஹேர், பாடி, அப்புறம் ஃபுல் பாடி மசாஜ் எல்லாமே இது பண்ணுவாங்க. நமக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும், ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஒரு 2 hours அவங்க நம்மளை நல்லா மசாஜ் எல்லாம் பண்ணி கேர் பண்ணி ஸ்பெஷலாக பண்ணும்போது ரொம்பவே இதாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருக்குது ஹேர் ட்ரீட்மெண்ட் தான். ஹேர் நல்லா ஆயில் வச்சு மசாஜ் பண்ணி அவங்களே அதுக்கான பேக் எல்லாம் போட்டு, அப்புறம் ஆஃப்டர் குளிச்சதுக்கப்புறமா அந்த ராஸ்நாதி பொடி, அந்த உச்சி பொடின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு அதுக்கப்புறம் தூவெல்லாம் காட்டி நம்மளை ரொம்ப கேரிங்காக இது பண்ணுவாங்க. மெயின்லி சொல்லப்போனால் இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் நம்மளோட மென்டலி கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும். இதில் இன்னும் நிறைய இருக்குது. ஃபேஸ் மசாஜ் பண்ணுவாங்க, பாடி மசாஜ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணி நான் இது பண்ணுறேன். இது எல்லோரும் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நமக்கு பண்ணணும்னு விருப்பம் உள்ளவங்க பண்ணலாம், இல்லைன்னா இது பண்ணலாம். பட் இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நான் பர்சனலி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால நான் சொல்கிறேன், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது ஆல்மோஸ்ட் நம்ம ஆஃப்டர் டெலிவரி நம்ம பண்ணுற போஸ்ட் கேப் அதுதான். ஆனால் இது கொஞ்சம் கூட ரிலாக்ஸேஷனாக இருக்கும். தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபேஸ் மசாஜ் எல்லாம் அவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு உள்ளதை பிரசவ ரக்ஷால நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.